அன்பானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு குறும் செய்தி அல்லது ஒரு ஷார்ட் மெசேஜ் மூலமாக இன்றைக்கும் உங்களை சந்திப்பதற்கு ஒரு நல்ல தருணம் கொடுத்தார் ஆண்டவர். அவரை முதலாவது மகிமைப்படுத்துகிறேன். அடுத்தது இந்த செய்தியை கேட்க ஆர்வமாக இருக்கிற உங்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு மீண்டும் நன்றி. தேவனுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள். அது சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் உங்களோடு கூட பேசும். நீங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு பட்டணத்தில், ஒரு கிராமத்தில் அல்லது வேறு மாநிலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் இருப்பீர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இப்போது உங்களுக்கு நேராய் வருகிறதே இந்த வார்த்தை, அது இந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தை என்பதை நீங்கள் தயவு செய்து விசுவாசியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிற வார்த்தை, நான் சமீபத்தில் பேசி வருகிற ஏசாயா 61 அதிகாரத்தின் அதே முதல் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மாத்திரம் தனியாக எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் இன்றைக்குரிய வார்த்தை. அது என்ன? ஏசாயா 61 சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டோருக்கு விடுதலை. சிறை பொதுவாக தண்டிக்கிற இடம், தண்டனை கொடுக்கிற இடம். ஆங்கிலத்தில் ஜெயில் என்று சொல்லுவோம், தமிழில் சிறைச்சாலை என்று சொல்லுவோம். ஆனால் அதை நீங்கள் உன்னிப்பாக இந்த வார்த்தையை கவனித்தால் பலவிதமான சிறைகள் இருக்கு. கஷ்டம் அது ஒரு சிறை, பாவம் அது கடுமையான சிறை, சாபம் அது தாங்க முடியாத சிறை, சிறை இருப்பு சொல்லலாம், தாங்க முடியாத கடன் பாரம், விவரிக்க முடியாத சிறை, குடும்ப கஷ்டம், நிந்தை, அவமானம், நீண்ட காலமாய் நிலுவையில் இருக்கிற கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் ஒரு சிறை தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? அந்த வார்த்தை சொல்லுகிறது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஆமென், விடுதலை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் நாள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எந்த சிறையாக இருந்தாலும், நான் ஒரு பட்டியலே போட்டேன், எந்த சிறையாக இருந்தாலும் சரி, அதை விடுவிக்க ஒருவரால் முடியும். யார் அவர்? அந்த 61 துவங்கும்போது ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசுவை பற்றி ஏசாயா சொன்னார். அப்போ ஆவியானவரால் சிறைப்பட்டோரை விடுதலையாக்க முடியும். அப்போ அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க, அவரை நம்புங்க, அவரிடத்தில் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க. அவர் உங்களை இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். இதுதான் இன்றைக்குரிய வார்த்தை. விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் இந்த செய்தி முடியல, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். இப்போ ஜெபம் பண்ண உடனே உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அல்லது உங்கள் வேண்டுதல்கள் அல்லது உங்கள் சந்தேகங்கள் எதுவானாலும், ஆங்கிலம் தெரிந்தால் ஆங்கிலத்தில், தமிழ் தெரிந்தால் தமிழில், ஹிந்தி மொழியில் கேட்குறவங்க ஹிந்தி மொழியிலேயே நீங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு. ஓகே, ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு அந்த சிறைச்சாலையின் கதவுகள், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்த போது சிறைச்சாலையின் கதவு திறந்தது போல எல்லா கட்டுகளும், காவல்களும், பாவங்களும், வியாதிகளும், தரித்திரங்களும், நிந்தை, அவமானம் போன்ற சிறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அக்கினிப்பட்ட நூல் போல திரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறக்காம உங்களால் எவ்வளோ பேருக்கு இந்த செய்தியை இன்னைக்கு ஷேர் பண்ண முடியுமோ நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. தேவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.